இது பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு வந்துட்டாங்களா? சொல்லுங்க என்னன்னு. சொல்லுங்க, என்னமா சொன்னீங்களே? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே. ஸோ இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தோம்னா, சரி வரட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா அந்த பைனரி சிஸ்டங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் பார்த்தோம்னா 4 நம்பர் சிஸ்டம் இருக்குது. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் செமஸ்டர்லையும் பார்த்தோம்னா இந்த கொஷின் வரும். இதுலேருந்து ஒரு 10 மார்க் வாங்கிக்கலாம். மேக்ஸ் ப்ராப்ளம் தான். ஸோ டோட்டலாக 4 நம்பர் சிஸ்டம் இருக்குது. பைனரின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், 0 1 2 மட்டும் உள்ளது. அதனால் அதனுடைய பேஸ் 2ன்னு சொல்லுவோம். ஆக்டல்னா அதனுடைய பேஸ் 8, அதாவது 0 2 0 1 2 3 4 5 6 7 வரைக்கும். ஸோ டெசிமலுங்கிறது நாம் எல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுற சிஸ்டம் தான். ஸோ அது வந்து 10 0 to 9 10 அது எல்லாமே நமக்கு தெரியும். டிங்கிற லெட்டரில் குறிப்போம். ஹெக்ஸா டெசிமல்னா அதனுடைய பேஸ் 60 0 to 9. ஸோ அதுக்கப்புறம் ஏபிசிடிலேருந்து எஃப் வரைக்கும் லெட்டர். ஸோ இதுதான் நம்பர் சிஸ்டம். இந்த 4 நம்பர் சிஸ்டம் தான் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக அந்த 4 நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம்? அந்த டெசிமல் தான் வந்து நாம் யூஸ் பண்ணுறது, நம்ம ஹியூமன் மேன் யூஸ் பண்ணுற நம்பர் டெசிமல் நம்பர். ஸோ இந்த பைனரி நம்பர் எதுக்காக வந்ததுன்னா, இதுதான் வந்து கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ கம்ப்யூட்டராக இருக்கட்டும், நம்மளோட மொபைல், ஸோ எல்லாமே ஆண்ட்ராய்டு மொபைல் பூரா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. குட் மார்னிங் பிரியா. குட் மார்னிங் சார். இங்கே லேட் ஆயிடுச்சா? ஆமாம் சார். சரி, எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் போயிடுவேன். அதனால 8 மணிக்குன்னா வந்தீங்கன்னா தான் நான் 8:45 முடிக்கணும். ஓகே சார். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், திரும்ப இருக்க சொல்லிடுறேன். ஸோ நம்பர் சிஸ்டங்கிறது டோட்டலாக 4 நம்பர் சிஸ்டம் இருக்குது. ஸோ பைனரிங்கிறது 0, 1. ஸோ அந்த 2 நம்பர் தான், அதான் பைனரின்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய பேஸ் 2, அதனோட சிம்பிள் பிங்கிற லெட்டரில் குறிப்போம். ஆட்டலுங்கிறது 0 to 7 வரைக்கும். ஸோ டோட்டலாக 8 நம்பர், அதனால் பேஸ் 8ன்னு சொல்கிறோம். ஓங்கிற சிம்பிளால் குறிக்கிறோம். டெசிமலுங்கிறது 0 to 9. ஸோ டோட்டலாக 10 நம்பர், அதனால் அதனுடைய பேஸ் 10. ஸோ டிங்கிற லெட்டரில் குறிப்போம். எக்ஸா டெசிமலுங்கிறது 0 to 9, அதே சேமு. ஸோ அதுக்கப்புறம் ஏவிலேருந்து எஃப் வரைக்கும். ஸோ டோட்டலாக 16 நம்பர். ஸோ அதனால் ஹெக்ஸா டெசிமல் சொல்கிறோம். ஸோ எதுக்காக அந்த நம்பர் சிஸ்டம்னா, டெசிமல் தான் நாம் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ கம்ப்யூட்டரு, மொபைலு, நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலு எல்லாமே பைனரி நம்பரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெரியாது. நாம் ஒரு வீடியோவை சேவ் பண்ணாலும் சரி, அல்லது இமேஜை சேவ் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே மொபைலை பொறுத்த வரைக்கும், கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்னென்னா 0 1. ஸோ நாம் சென்ட் பண்ணோம்னா 0 1 கன்வெர்ட் ஆகி தான் போகும். ஸோ எத்தனை 0 இருக்குது, எத்தனை 1 இருக்குது, ஸோ அந்த மாதிரி தான் இமேஜையும் அதை கன்சிடர் பண்ணோம். வீடியோ எல்லாத்துமே அந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். நம்ம அனுப்புகிற பிடிஎஃப் ஃபைலாக இருக்கட்டும், எல்லாமே அது வந்து 0 1 தான் வச்சு கன்சிடர் பண்ணோம். ஸோ அதில் தான் வந்து கம்ப்யூட்டரும் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிமைனிங் 2 இது எதுக்காக வந்துச்சுன்னா, இந்த ஹெக்ஸா டெசிமலுங்கிறது என்ன, ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோக்ராம் எழுதுறலாம் இது வந்து ஹெக்ஸா டெசிமல் தான் எழுதுவோம். ஸோ 16 நம்பர், இப்போ மைக்ரோ ப்ராசர் ப்ரோக்ராம்னு எழுதியிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஹெக்ஸா டெசிமல் தான் எழுதுவோம். இங்கே ஆக்டலுங்கிறது எதுக்கு வந்துச்சுன்னா, ஹெக்ஸா டெசிமல்ங்கிறது 16 நம்பர் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால, ஸோ அதை 2ஆக ஸ்பிளிட் பண்ணி அதனோட பாதி வந்து 8. ஸோ அதனால ஆக்டல். இப்போ இதுவும் ப்ரோக்ராமுக்காக தான் யூஸ் பண்ணுது. இப்படி தான் இந்த 4 நம்பர் வந்துச்சு. ஸோ இந்த 4 நம்பரை பேஸ் பண்ணி தான் நிறையா கால்குலேஷன் இருக்குது. உங்களோட நெக்ஸ்ட் செமஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் வந்து இந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இப்போ அடுத்து என்னென்னா, ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் எப்படி மாற்றுறது? ஸோ நமக்கு தெரியணும். இப்போ நாம் கீழே யூஸ் பண்ணுறோம்னா, கரன்சியெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்தியாவில் ரூபா யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இங்கே போய் இங்கிலாந்து அமெரிக்காலாம் போனால் டாலர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்ற ஐரோப்பிய நாட்டில் யூரோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெவ்வேறு இது யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ரூபாயை கொண்டு போய் அங்கே கொடுத்தா அதிகம் வாங்க மாட்டாங்க. ஸோ அங்கே போகும்போது என்னென்னா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ டாலராவோ யூரோவோ கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரியே இந்த ஒரு நம்பரை இன்னொரு நம்பராக கன்வெர்ட் பண்ணால் தான் யூஸ் பண்ணணும். நாம் டெசிமல் நம்பராக கொடுத்தாலும் அது பைனரியாக கன்வெர்ட் பண்ணி தான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ அதனோட பைனரி நம்பர் என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுத முடியும். எக்ஸா டெசிமலில் ப்ரோக்ராம் எழுதினாலும் அது எப்படி யூஸ் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த நம்பர் சிஸ்டம்லாம் படிக்கணும். ஸோ இப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஸோ இது ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் அது உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிற செம்ஸில் நடத்தும் போது சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ இதுதான் சிம்பிள் டெக்னிக்கு. ஃபஸ்ட்டு என்னன்னா இதை 3 இதாக பிரிச்சுக்கணும். இதை நீங்கள் நோட்டில் எழுதிங்க இந்த இது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா நமக்கு தெரிஞ்ச நம்பர், நமக்கு டெசிமல் நம்பர் தான் தெரியும். அந்த டெசிமல் நம்பரை இன்னொரு நம்பரை எப்படி மாற்றுறது? ஸோ ஃபஸ்ட்டு டெசிமலை பைனரியாக மாற்றுறோம், டெசிமலை ஆக்டலாக மாற்றுறோம், டெசிமலை ஹெக்ஸா டெசிமலாக மாற்றுறோம். ஸோ நமக்கு தெரிஞ்சது இந்த டெசிமல் நம்பர். ஸோ அதை தெரியாத மற்ற 3 நம்பரை எப்படி மாற்றுறது? ஸோ இது 3 மெத்தட். ஸோ அது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். ஸோ டெசிமலை பைனரியாக மாற்றுறோம், ரிவர்ஸில் பைனரி டெசிமலாக மாற்றுறது, டெசிமலை ஆக்டலாக மாற்றுற ரிவர்ஸில் ஆக்டலாக டெசிமலாக மாற்றுறது, ரிவர்ஸ் ப்ராசஸ். ஹெக்ஸா டெசிமலை டெசிமலாக மாற்றுறது. ஸோ இது யாருமே பார்த்தோம்னா ஆருக்கும் ஒரே மெத்தட் தான். ஒரு மெத்தட் தெரிஞ்சால் போதும், இந்த 6 கன்வர்ஷன் நாம் ஈஸியாக செஞ்சிடலாம். கன்வர்ஷன் ரொம்ப ஈஸி தான். ஸோ என்ன மெத்தடுங்கிறத நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் இதுக்கு என்னென்னா டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிவிஷன் மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த 6 கன்வர்ஷன் முடிச்சிக்கலாம். நீங்கள் எழுதும் போது இந்த 6ஐயும் தனியாக எழுதிங்க. இது செப்பரேட் மெத்தட். ஸோ அதுக்கடுத்து நாம் என்ன பண்ணோம்னா பைனரி நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பைனரி நம்பரை இது இல்லாத ஆல்ரெடி பைனரி இங்கே டெசிமலாக மாற்றியாச்சு, டெசிமலாக பைனரியாக மாற்றியாச்சு. ஸோ ரிமைனிங் 2 என்னென்னா பைனரியை ஆக்டலாக ஒன்று மாற்றணும், பைனரியை ஹெக்ஸா டெசிமலாக ஒன்று மாற்றணும். ஸோ இதனோட ரிவர்ஸ் ப்ராசஸ் திரும்ப ஆக்டலாக பைனரியாக மாற்றுறது, ஹெக்ஸா டெசிமலாக பைனரியாக மாற்றுறது. ஸோ இதுக்கு 2ம் இது 4ம் தனியாக எழுதிங்க. இதுக்கு 4க்கும் ஒரு மெத்தட். ஸோ இதுக்கு என்ன 8421 மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 மெத்தட் தான் இருக்குது மொத்தமாகவே. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 2க்கு என்ன மெத்தட்னா இதுக்கு 2க்கும் தனி செப்பரேட் மெத்தட் கிடையாது. ஸோ ஆக்டலாக டைரெக்டாக ஹெக்ஸா டெசிமலாக மாற்ற முடியாது, அதே மாதிரி ஹெக்ஸா டெசிமலாக டைரெக்டாக ஆக்டலாக மாற்ற முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா இந்த 2 மெத்தடில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்டலாக பைனரியாக மாற்றிட்டு ஸோ பைனரியை திரும்ப ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைம் யூஸ் பண்ணணும். ஒன்று இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கன்வர்ஷனை யூஸ் பண்ணலாம், அல்லது இது இல்லைன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த ஆக்டலாக டெசிமலாக மாற்றிட்டு திரும்ப டெசிமலாக ஹெக்ஸா டெசிமலாக மாற்றலாம். ஸோ இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி இதை மாற்றிக்கலாம். மொத்தமே 2 மெத்தட் தான். இதை நீங்கள் செப்பரேட்டாக நோட் பண்ணிங்கன்னா இது உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கணும். அது ஞாபகம் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்ச நம்பர் டெசிமல் நம்பர். ஸோ டெசிமல் நம்பரை அதர் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அதர் நம்பரை திரும்ப டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவோம். டிவிஷன் போட்டுங்க, இல்லை எல் மாதிரி போட்டுங்க, வகுத்தல். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு எப்படி ஷார்ட்கட்டாக அப்படி வச்சிங்க. ஸோ இதுக்கு 4க்கும் 8421. அதாவது என்ன ஷார்ட்கட்டாக வச்சுக்கணும்னா பைனரிங்கிற வேர்டு இருக்கணும். ஸோ அங்கே டெசிமலுங்கிற வேர்டு இருக்கக்கூடாது. டெசிமலுங்கிற வேர்டு இல்லாத ஒரு நம்பரை இன்னொரு நம்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த இடத்துல பைனரின்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க. பைனரி டு ஆக்டல், ஆக்டல் டு பைனரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா 8421 மெத்தட். டெசிமலுங்கிற வார்த்தை இருந்துச்சுனாவே அதுக்கு என்ன ஆகுதுன்னா டிவிஷன் மெத்தட். ஒன்று டெசிமலை அதர் நம்பராக மாற்றலாம், அல்லது அதர் நம்பரை டெசிமலாக மாற்றலாம். டெசிமல்ங்கிற வேர்டு இருந்தாவே அங்கே என்னென்னா டிவிஷன் மெத்தட். இதை நான் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுங்க. இல்லைன்னா டிஏ வச்சு கூட ஞாபகம் வச்சுங்க.
டி இப்படி இருக்கு. ஸோ அந்த டியில் இந்த பாதி அழிச்சிட்டோம்னா எல் மாதிரி வந்துடும். டிவிஷன் மெத்தட் ஞாபகம் வச்சுக்க. ஸோ பைனரினா 8 மாதிரி இருக்கு. ஸோ அதனால 8421 மெத்தட்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் டெசிமலுங்கிற வேர்டு இருக்கான்னு பார்க்கணும். டெசிமலுங்கிற வேர்டு இருந்தால் டிவிஷன் மெத்தட். டெசிமலுங்கிற வேர்டு இல்லாத பைனரின்னு இருந்தால் 8421 மெத்தடு தான். ஸோ ஆக்டல் டு ஹெக்ஸா டெசிமலோ, ஹெக்ஸா டெசிமல் டு ஆக்டலோ டைரக்ட் மெத்தட் கிடையாது. இது புரிஞ்சுச்சா? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். முடிச்சுட்டாருண்ணா சார். ஸோ இப்போ டெசிமல்லேருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ டிவிஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த கால்குலேஷன் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். கால்குலேட்டர்லாம் ஒன்றும் தேவையில்லை கிடையாது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பர் 35ன்னு ஒரு டெசிமல் நம்பர் இருக்குன்னா, ஸோ இப்போ அதை என்ன பண்ணுறோம்? 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் டெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டெசிமலுங்கிற வேர்த்து இருந்தால் நான் என்ன சொல்லிட்டேன்? டிவிஷன் மெத்தட்னு சொல்லிட்டேன். டிவைட் பண்ணணும். எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும் அடுத்தது நமக்கு கொஸ்டின் வரும். ஸோ பைனரி கன்வர்ஷன் சொல்லிட்டோம். ஸோ பைனரி கன்வர்ஷனாக பைனரியோட பேஸ் வந்து 2. ஸோ எந்த நம்பராக கன்வெர்ட் பண்ணணுமோ ஸோ அதனுடைய பேஸால் டிவைட் பண்ணணும். ஸோ 35னா 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 17. ஸோ ரிமைனிங் மீதி 1 இருந்துச்சுன்னா 1ன்னு எழுதணும் சைடில் ஐஃபன் போட்டு. 17 மீதி 1. ஸோ எகைன் மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 8 மீதி 1 எகைன் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 இங்கே மீதி கிடையாது, மீதி இல்லைன்னா 0ன்னு எழுதிடணும். ஸோ திரும்ப எகைன் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 மீதி 0 எகைன் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 0. ஸோ மீதினா 0ன்னு எழுதணும், இல்லை 1 இருந்துச்சுன்னா 1ன்னு எழுதணும். எம்டியாக விடக்கூடாது. இதை எழுதிட்டு இங்கே கீழே இருந்து அப்படியே மேலே எழுதிட்டே போகணும். ஸோ 1 0 0 0 1 1. ஸோ இதுதான் 35க்கு ஈக்குவலான பைனரி நம்பர். இந்த மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வர்ற மீதியை கீழே இருந்து மேலே எழுதிட்டு போகணும். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. மேலேருந்து கீழே எழுதிருக்கூடாது, எழுதினீங்கன்னா தப்பு. கீழேருந்து மேலே எழுதிட்டு போகணும். ஸோ 1 0 0 0 1 1. ஸோ இதுதான் என்னுடைய பைனரி நம்பர். ஸோ இதே மாதிரியே ப்ராக்ஷனில் கேட்குறான்னு வச்சுங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 35.2. ஸோ டெசிமல் நம்பராக 35 மட்டும் பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ பாயிண்ட் சொல்லி அந்த பாயிண்ட்டையும் கன்வெர்ட் பண்ண சொல்லலாம். ஸோ 35.2ன்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த 0.2 என்னன்னா தனியாக தான் பண்ணணும். ஸோ இந்த முழு நம்பரை மட்டும்தான் இந்த மாதிரி 2ஆல் வகுத்து நாம் பைனரியாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ப்ராக்ஷனில் வர்றதுக்கு நாம் இந்த மாதிரி 2ஆல் வகுக்க முடியாது. இந்த ப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம்னா, இங்கே 0.2 × 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சிங்க, ப்ராக்ஷனுக்கு மல்டிப்ளை பண்ணணும், முழு எண்ணுக்கு தான் நாம் டிவைட் பண்ணணும். ப்ராக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ 0.2னா எதை கன்வெர்ட் பண்ணோம்? பைனரியால் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ பைனரியாக கன்வெர்ட் பண்ணோம்னா 0.2 × 2. ஸோ 0.4. ஸோ இங்கே வந்து கேரி வருதான்னு பார்க்கணும். அதாவது 0.4 இந்த முழு எண் வந்துச்சுன்னா இங்கே 1ன்னு எழுதணும், இல்லைன்னா 0. இப்போ 0.4ல் இங்கே முழு எண் கிடையாது. ஸோ அதனால் 0ன்னு மட்டும் எழுதிக்கிறோம். ஸோ திரும்ப இந்த 0.4 × 2 எழுதணும். ஸோ 0.8. ஸோ இங்கேயும் பாயிண்ட்டுக்கு எந்த நம்பர் எதுவும் கிடையாது, 0. அதனால் 0 எழுதிக்கிறோம். இல்லை இன்னும் ஷார்ட்கட்டாக வச்சுங்க, பாயிண்ட்டுக்கு இந்த என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே இங்கே எழுதணும். ஸோ எகைன் 0.8 × 2 1.6. ஸோ பாயிண்ட்டுக்கு இந்த சைடு 1 வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே 1ன்னு நோட் பண்ணிக்கிறோம். ஸோ 1 இங்கே நோட் பண்ணி இங்கே கொண்டு போனதுனால ரிமைனிங் 0.6 தான் இங்கே இருக்கும். ஸோ 0.6 × 2 1.2. ஸோ இந்த 1 திரும்ப எகைன் இங்கே எழுதிக்கிறோம். ஸோ இப்போ 0.2 0.2 × 2 0.4. ஸோ 0. ஸோ இதில் எப்படி நாம் எழுதணும்னா மேலேருந்து கீழே எழுதணும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? 0.00110. ஸோ இதுதான் 0.2 பைனரி நம்பர். அதாவது 0.2 டெசிமலுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டு கீழே 10ன்னு போட்டோம்னா அது டெசிமலை குறிக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் இதுதான்
இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டு 2ன்னு போட்டோம்னா அது பைனரி நம்பரை குறிக்கும். ஸோ இது புரியுதா? அதில் ஏதாவது டவுட் இருக்கா? புரியுது சார். இதே மாதிரி தான் அதர் 2 மெத்தட். 35ங்கிறப்போ வந்து இப்படி போடுறோம் சார். 35.2ங்கிறப்ப ஆன்சர் சூஸ் பண்றப்ப எப்படி சார் ரெண்டுத்தையும்? ரெண்டையும் சேர்த்து எழுதிக்க வேண்டியதான். 35க்கு தனியாக அந்த மாதிரி கால்குலேஷன் இது போடணும். ஓகே சார். 0.2க்கு தனியாக அதை போடுறோம். நீங்கள் ஆன்சர் எழுதும்போது எல்லாம் சேர்த்து எழுத வேண்டிய 1 0 0 1 1 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் 0 0 1 1 0 போட்டு 2ன்னு எழுதிக்க வேண்டியதான். இது 4 ஆப்ஷன் இருந்தால் அந்த ஆன்சர் செலக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு பார்ட் சியும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது முடிச்சுட்டு நான் அந்த கொஸ்டினை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன மெத்தடில் எக்ஸாம் இருக்குன்னு. ஓகே சார். இப்போ இது ஓகேனா இப்போ அடுத்ததுக்கு போகிறோம். நான் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு என்ன அதுக்கப்புறம் நீங்கள் மதிய நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கீங்கள நான் ஹோம்ஒர்க் கொடுக்குற நிறையா சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே சார். இது ரொம்ப ஈஸி, கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வாங்கலாம். அந்த டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் மார்க் வாங்கினா ஒன்று ஃபுல் மார்க் அப்படியே வாங்குவோம். இல்லை நமக்கு புரியலைன்னா மார்க்கே வராது. ஒன்று மார்க் வேணா ஹை மார்க்கு, இல்லைனா ஃபெயில் ஆகிற மாதிரி தான் அந்த பேப்பரை போட்டிருக்கோம். நிறையா பேர் இப்போ கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா ஃபெயில் ஆயிடுவேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஃபுல் மார்க் வாங்க 100 மார்க் கூட வாங்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியான இது. ஓகே சார். ஸோ இப்போ டெசிமல் டு பைனரி பார்த்தோம், இதான் மெத்தட். ஸோ இப்போ அடுத்தது டெசிமல் டு ஆக்டல். ஸோ இதுக்கும் பார்த்தா அதே சேம் மெத்தட் தான். ஸோ டெசிமல் வந்துட்டா டிவிஷன் மெத்தட். ஸோ அதுக்கு எதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. எதனா ஆக்டலால் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆக்டல்னால் இதனுடைய பேஸ் வந்து 8. ஸோ அப்போ 8ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு 478 ஒரு டெசிமல் நம்பர். ஸோ இது 8ஆல் டிவைட் பண்ணுறோம். 8ஆல் டிவைட் பண்ணால் 59. ஸோ 59 மீதி வந்து 6. ஸோ எகைன் 8ஆல் டிவைட் பண்ணுறோம். 7 மீதி 3. எகைன் 8ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 8ஆல் டிவைட் பண்ணால் இதுக்கு டிவைட் பண்ண முடியாது 0. ஸோ இந்த ஸ்டெப்போடு நிறுத்திட்டாலும் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ எழுதுனீங்கன்னா 7 3 6. ஸோ 478 டெசிமல் நம்பரை ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணால் 736 8. ஸோ இன்னொரு இது இன்னும் ஷார்ட்கட்டாக வச்சுக்கிறேன், என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஸோ அதனுடைய பேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதனுடைய பேஸ் 10ன்னா, ஸோ இதோட பேஸ் 8ஆக குறைக்கிறோம்னா என்ன இருக்குன்னா இதோட பெரிய நம்பராக தான் இருக்கும். இன்னும் ஒரு ஷார்ட்கட்லேயே இப்போ 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ணாதே கண்டுபிடிக்கலான்னு வச்சுங்க. இப்போ 478 இதுக்கு ஆக்டல் நம்பர் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, உதாரணத்துக்கு 2 நம்பர் கொடுத்துருக்கான்னு வச்சுங்க. 245 இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ 355 420 ஸோ 736 இந்த மாதிரி கொடுக்குறான்னு வச்சுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 ஆன்சர் இல்லைன்னு நம்ம உடனே கண்டுபிடிச்சோம், கால்குலேஷனே போடாது. ஸோ எப்படி நான் இந்த இது சொல்கிறேன்னா, இதனுடைய பேஸுக்கு குறைக்கும் போது வரக்கூடிய ஆன்சர் இந்த நம்பரோட பெரிய நம்பராக தான் இருக்கும். ஸோ இங்கே எதுக்கு எடுத்து பாருங்க 35ங்கிறது. ஸோ இதை வந்து பாரு அதோட பெரிய நம்பராக தான் வரும். ஏன்னா பேஸ் 2ஆக குறைக்கணும், 10 வந்து 2ஆக குறைக்கணும். பேஸ் குறைக்கும் போது நம்பரை வந்து இன்னும் வேல்யூ அதிகமாகும். ஸோ 478 இது வரும்னா இதோட வேல்யூ அதிகமாக தான் வரும். ஸோ அதே மாதிரியே இன்னொரு நம்பரை கன்வெர்ட் பண்ணோம். இந்த மாதிரி 8ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த வரக்கூடிய மீதியை அப்படி எழுதணும். அதே மாதிரி கீழே இருந்து தான் மேலே எழுதணும். ஸோ 341. ஸோ அதே மாதிரியே ப்ராக்ஷனை கால்குலேட் பண்ணால் அதே சேம் தான். ஸோ 0.225ன்னு வச்சுங்க. அதை ப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணணும்னா, ஸோ அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுனால 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 0.225 × 8 மல்டிப்ளை பண்ணால் 1.800 வருது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே வர நம்பர் என்ன பண்ணோம், இந்த சைடு மூவ் பண்ணிக்கணும். 1 இங்கே மூவ் பண்ணிட்டோம்னா ஸோ ரிமைனிங் 0.8. ஸோ 0.8 × 8 6.4. அப்போ இந்த 6 வந்து இங்கே மூவ் பண்ணிடுவோம். மீதி 0.4 மட்டும் இருக்கும். 0.4 × 8 3.2. அப்போ இந்த 3 இங்கே மூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ப்ராக்ஷன் மட்டும் என்ன பண்ணால் மேலேருந்து கீழே எழுதணும். ஸோ 16314. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் எழுதும்போது இந்த மாதிரி எழுதிடும்.
ஸோ இது வந்து டெசிமலை ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறது. இதில் என்ன ஞாபகம் வச்சோம்னா டெசிமல் வந்துட்டாவே டிவைட் பண்ணணும். டெசிமல் நம்பரை அதர் நம்பராக கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைட் பண்ணணும். ஸோ டிவிஷன் எதனால் டிவைட் பண்ணுங்கிறத இங்கே எந்த நம்பராக கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்துக்கணும். பைனரினா 2ஆல் டிவைட் பண்ணோம், ஆக்டெலாம் 8, அடுத்து ஹெக்ஸா டெசிமல்லாம் 16ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு 77. ஸோ இதை வந்து ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம்னா அதே சேம் தான். அங்கே 2ஆல் 8ஆல் டிவைட் பண்ண மாதிரி இப்போ இங்கே 16ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 77 டிவைட் பை 16. ஸோ 4 ரிமைனிங் வந்து 3 இருக்குது, 13 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 4 திரும்ப பண்ணோம்னா 0 தான். ஸோ 4 வருது. ஸோ இதில் ஹெக்ஸா டெசிமலில் மட்டும் என்ன பண்ணணும்னா இங்கே ரிமைனிங் வந்து 0 to 9 வரைக்கும் வந்தால் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதை அப்படியே எழுதிக்குவோம். ஸோ 10ன்னு வந்துட்டு அது என்னன்னா ஏன்னு எழுதிக்கணும். தெரியும், ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்க நம்பரு. ஸோ 11னா அதை பின்னு எழுதிக்கணும், 12னா சி, 13னா டி, ஸோ 14னா இ, 15னா எஃப். ஸோ அந்த நம்பரை மாற்றி எழுதிக்கணும். இப்போ இங்கே 13 ரிமைனிங் வந்ததுனால அதுக்கு ஈக்குவலாக டின்னு எழுதிக்கிறோம். ஸோ இதனோட ஆன்சர் என்ன? 4D. ஸோ 77 ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் அதனோட ஆன்சர் வந்து 4Dன்னு வரும். ஸோ இதே மாதிரி பாயிண்ட்டை நாம் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணால், ஸோ அங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ண மாதிரி இங்கே என்ன ஹெக்ஸா டெசிமல்னால 16ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 0.342 16ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5.472. ஸோ இந்த 5 இங்கே எழுதிக்கிறோம். ஸோ ரிமைனிங் 472 0.472 16ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7.552. ஸோ இந்த 7 இங்கே போயிடுது. ஸோ அகைன் 552 16ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8.832. ஸோ இந்த 8 இங்கே போயிடுது. ஸோ அகைன் 0.832 16ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 13.312. ஸோ இங்கே 13 வரும்போது என்னென்னா அதை வந்து நம்ம டின்னு எழுதணும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 578D. ஸோ 0.342ஓட அப்ராக்சிமேட் வேல்யூ 0.578D. ஸோ இதுதான் நம்பர் கன்வர்ஷன். ஸோ இந்த 3 இதில் ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இப்போ அடுத்து ரிவர்ஸ் ப்ராசஸ் பார்ப்போம். ஸோ ஏற்கனவே டெசிமலை பைனரியாக மாற்றுறது பார்த்தோம். ஸோ டெசிமலை பைனரியாக மாற்றும் போது என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம். ஸோ திரும்ப ரிவர்ஸில் பண்ணணும்னா பைனரி டெசிமலாக மாற்றினா என்ன பண்ணோம்? அங்கே டிவைட் பண்ணதுக்கு பதிலாக அங்கே என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா என்னென்னா ஒவ்வொரு இது கோட் போட்டேன்னா இந்த நம்பரை அப்படியே எழுதுறோம். ஸோ 1 × 2⁻0. ஸோ ஏன்னா இங்கே பைனரி. ஸோ பைனரி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறோன்னா 2⁻0. ஸோ அடுத்து 1 × 2⁻1. அடுத்த நம்பரை அப்படியே எழுதுறோம். 0 × 2⁻2, 2⁻3, 4, 5, 6, 7 இப்படியே வரிசை எழுதிக்க வேண்டியது. இந்த நம்பர் இன்ட்டு 2⁻0 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வரிசை எழுதிக்கணும். ஸோ இப்போ அடுத்து 1 × 2⁻0ஓட வேல்யூ 1. ஸோ 1 × 1 1ன்னு எழுதிக்கிறோம். ஸோ 1 × 2⁻1ஓட வேல்யூ 2. ஸோ 1 × 2 2. ஸோ 0 × 2⁻2 2⁻2ஓட வேல்யூ 4. ஸோ 0ஆல் மல்டிப்ளை பண்ணல 0 தான். ஸோ 2⁻3 8. ஸோ 1 × 8 = 8. ஸோ 2⁻4 16. ஸோ 16. இப்போ 0 × 2⁻5 2⁻5 32. 32ஆல் 0 மல்டிப்ளை பண்ண 0 தான். ஸோ 1 × 64 64. 1 × 128 128. ஸோ இது எல்லாம் எழுதிட்டு என்ன பண்ணால் இதை அப்படியே டோட்டலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கூட தள்ளி எழுதிக்கலாம். இந்த லாஸ்ட் டிஜிட்டில் இப்போ நேராக வர்ற மாதிரி கூட எழுதிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா அது என்ன டோட்டல் வேல்யூ வருதோ அதுதான் டெசிமல் வேல்யூ. ஸோ இந்த பைனரி நம்பருக்கு ஈக்குவலானால டெசிமல் நம்பர் இது. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ரிவர்ஸ் ப்ராசஸில் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு டெசிமல் நம்பரை பைனரியாக மாற்றிட்டீங்க, திரும்ப அந்த பைனரி நம்பரை அகைன் டெசிமலாக மாற்றினீங்கன்னா
ஏற்கனவே என்ன கொஸ்டின் இருந்ததோ அதே ஆன்சர் வந்துச்சுன்னா நீங்கள் போட்டது ரைட்டு, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் போட்டோம். இங்கே 35. ஸோ 35 நாம் பைனரியாக மாற்றிட்டோம். ஸோ ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இது நான் போட்டது ரைட்டாக தப்பான்னு எப்படின்னா நாமளே வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணோம், இதை திரும்ப எகைன் டெசிமலாக மாற்றுறோம். ஸோ 1 0 0 0 1 1. ஸோ இங்கே என்ன வரும், 1 × 2 power 0. ஸோ 1 × 2 power 0 1. 1 × 1 அப்படியே நான் டைரெக்டாக ஆன்சர் எழுதிடுறேன், 1ன்னு எழுதிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 1 × 2 power 1. ஸோ 2 power 1 வந்து 2. ஸோ 1 × 2 2. ஸோ அகைன் இங்கே 0. ஸோ 1 × 2 power 2. சாரி 0 × 2 power 2. ஸோ 0 தான். அகைன் 0 × 2 power 3. ஸோ இதுவும் 0. 0 × 2 power 4. ஸோ இதுக்கும் ஆன்சர் 0. ஸோ 1 × 2 power 5. ஸோ இதுக்கு ஆன்சரு 32. ஸோ இப்போ இதை டோட்டல் பண்ணுங்க, 32 + 2 + 1. ஸோ டோட்டல் ஆட் பண்ணால் 35. ஸோ 35 பைனரியாக கன்வெர்ட் பண்ண அந்த ஆன்சர் வந்துச்சு. ஸோ இந்த பைனரியை ரிவர்ஸில் செகண்ட் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் ஸோ அதே 35 ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ அப்போ என்ன நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஸோ நான் போட்ட கன்வர்ஷன் கரெக்டு, எந்த மிஸ்டேக்கும் இல்லை, ஆன்சர் ரைட்டாக தப்பாங்கிறத ரிவர்ஸில் போட்டு நாமளே வெரிஃபை பண்ணிட்டா ஈஸியாக தெரிஞ்சிடும். உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்காது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால்குலேஷனும் போடும்போது இதை இப்படி கன்வெர்ட் பண்ணுங்க, அந்த ஆன்சரை திரும்ப ரிவர்ஸ்லையும் கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ இது ஓகேவா, பைனரி டு டெசிமல்? எஸ் சார். டவுட்னா கேளுங்க, 2 பேர் தான் இருக்கீங்க, நீ கிளாஸ் மாதிரி நினைக்க வேண்டாம், ஃப்ரீயாக கேளுங்க. ஏதாவது புரியல அந்த இடத்துல டவுட்னா திரும்ப கேளுங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ அதே மாதிரி ஆக்டில் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கி. ஸோ அதே சேம் தான். ஸோ இங்கே என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா பைனரி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே ஆக்டில் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம், ஸோ 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதே சேம் தான். ஸோ இதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, நான் அதே மெத்தட்லேயே திரும்ப போடுறேன் பார்த்துங்க. ஸோ 2 7 5 4. ஸோ இதில் இந்த கீழே உள்ளதை பார்க்காதீங்க, அதே மாதிரி இங்கே போட்டுங்க. 4 × அதில் ஷார்ட்டாக இருக்குது, 4 × 8 power 0. அங்கே 2 power 0 போட்டோம், 8 power 0. ஸோ 5 × 8 power 1. நெக்ஸ்ட்டு 7 × 8 power 2. ஸோ அங்கே 2க்கு பதிலாக 8 மாத்திரம், ஏன்னா ஆக்டில்னால 8. ஸோ அகைன் 2 × 8 power 3. ஸோ 8 power 0ஓட வேல்யூ 1. ஸோ 4 × 1. ஸோ ஆன்சர் 1. நெக்ஸ்ட்டு 5 × 8 power 1ஓட வேல்யூ 8. ஸோ 5 × 8 40. ஸோ 7 × 8 power 2. ஸோ 8 power 2 வந்து 64. ஸோ 7 × 64 448. ஸோ நெக்ஸ்ட்டு 2 × 8 power 3. ஸோ 8 power 3 8 × 8 × 8. ஸோ 64 × 8 வரும், அப்போ 512 வரும். ஸோ 2 × 512 கால்குலேட் பண்ணோன்னா 1024. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 1560. ஸோ இதுதான்
இந்த ஆக்டல் நம்பருக்கு ஈக்குவலான டெசிமல் நம்பர். ஸோ இதுலேயும் இன்னொரு ஷார்ட்கட் நீங்கள் வச்சுக்கலாம். இதோட பேஸ் 8. ஸோ பேஸ் 8 பேஸ் 10 மாற்றும் போது இதை விட வந்து நம்பர் சின்ன நம்பராக வரணும். இப்போ 2000 சம்திங் இருக்குது, இங்கே 1000 சம்திங் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஷார்ட்கட்டில் நாம் இது பண்ணோம்னா, ஸோ இதுக்கு வந்து ஏற்கனவே நான் பண்ணதை திரும்ப பண்ணி பார்ப்பேங்க. ஸோ 478 டெசிமலாக மாற்றணும். ஸோ டெசிமலாக மாற்றும் போது 736 வந்துச்சு. ஸோ இதை எகைன் ரிவர்ஸில் நாம் போட்டு பார்ப்போம். ஸோ 736. ஸோ 6 into 8 power 0. ஸோ 3 into 8 power 1. 7 into 8 power 2. ஸோ 8 power 0 வந்து 1. ஸோ 6. ஸோ 3 into 8 24. ஸோ 7 into 64 என்ன? ஸோ உங்களுக்கு அங்கே எக்ஸாமுக்கு டிஜிட்டல் கால்குலேட்டர் இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 448 கால்குலேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டர்லேயே கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கால்குலேட்டர் எதுவும் கொண்டு போக முடியாது. ஸோ இப்போ இது டோட்டலாக பேர் பண்ணி பார்ப்போம். சாரி 448. ஸோ 448 ப்ளஸ் 24 ப்ளஸ் 6 ஆட் பண்ணால் 478. ஸோ அதே ஆன்சரு நம்ம கரெக்டாக வந்துருச்சு. நான் ப்ராக்ஷன் சொல்ல, இந்த இதை முடிச்சுட்டு ப்ராக்ஷன் வரும் தனியாக. ஸோ அதே மாதிரியே ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சிங்க. ஸோ அதே சேம் தான். இங்கே 16 power 0, அங்கே 2 power 0, 8 power 0 யூஸ் பண்ணோம். ஸோ 7 into 16 power 0. இங்கே F1 இருக்குது. ஸோ F1 நமக்கு அதுக்கு ஈக்குவலான நம்பர் தெரியும். F1 15. ஸோ 15 into 16 power 1. ஸோ 2 into 16 power 2. ஏன்னா அதனோட ஈக்குவலான நம்பர் 10. 10 into 16 power 3. ஸோ 16 power 0 வந்து 1. ஸோ 7 into 1 7. 16 power 1ஓட வேல்யூ 16. ஸோ 15 into 16 240. ஸோ 2 into 16 power 2. ஸோ 16 into 16 வரும். ஸோ அதை கால்குலேட் பண்ணால் 512. ஸோ 10 into 16 power 3. ஸோ அதை கால்குலேட் பண்ணால் 40,960. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் தான் என்ன? டெசிமல் நம்பர். ஸோ ஒரு முழு நம்பரை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்கா? அதை டிவைட் பண்ணோம், இங்கே மல்டிப்ளை பண்ணோம். எந்த நம்பரை கன்வெர்ட் பண்ணுறோமோ அதனுடைய பவர் நாம் யூஸ் பண்ணோம். ஹெக்ஸா டெசிமலை கன்வெர்ட் பண்ணால் 16 யூஸ் பண்ணோம். ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம்னா 8 பவர்னு யூஸ் பண்ணோம். அதே பைனரி நம்பரை கன்வெர்ட் பண்ணோம் 2 பவர்னு யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ என்னன்னா ஃப்ராக்ஷனுக்கு வரும். இப்போ பாயிண்ட்டுக்கு என்னன்னு, பாயிண்ட்டுக்கு இதே சேம் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே பவரில் என்ன யூஸ் பண்ணுறோம்னா இங்கே 0 1 2 3 4னு யூஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ இங்கே என்னென்னா பவர் மைனஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஷார்ட்கட்டாக சொல்ல போனால் இது வந்து டிவிஷன் மெத்தட் தான் சொல்லுவோம். ஸோ அதையும் நான் மல்டிப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறோம். அதாவது அந்த நம்பர் எழுதணும்னா ஸோ இங்கே தான் நாம் என்ன பாயிண்ட்டுக்கு இந்த சைடு வர நம்பரை பார்த்தோம்னா நாம் இங்கேருந்து எடுப்போம். ஸோ 0.101ன்னா ஸோ இதை நாம் நோட் பண்ணும்போது இங்கேருந்து தான் நோட் பண்ணுவோம். அதே பாயிண்ட்டுக்கு இந்த சைடு உள்ள நம்பர்னால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதை நாம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன 2 power 0 யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு 2 power 1 யூஸ் பண்ணுறோம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த சைடு போகும்போது என்ன மைனஸ் யூஸ் பண்ணுறோம். 2 power 0 அங்கே யூஸ் பண்ணால் இதுக்கு என்னென்னா 2 power -1, 2 power -2, 2 power -3, so -4 etc.
ஸோ இந்த பாயிண்ட் பக்கத்தில் உள்ள நம்பருக்கு தான் என்ன பண்ணணும், அந்த இது யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கு போல என்ன பண்ணும், இந்த கோடு போட்டதே ரிவர்ஸில் கோடு போட்டுக்கும். ஸோ 1011. ஸோ இங்கேருந்து 4ன்னு நம்ம யூஸ் பண்ணுறதை போட்டுக்கலாம், நல்லா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டா. அப்படி இல்லைன்னா இந்த கோடை இங்கேருந்து இப்படி போடுறதுக்கு போல ஃப்ராக்ஷனுக்கு இப்படி போட்டுங்க. ஸோ இந்த மாதிரி கோடு போட்டுட்டீங்கன்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்பர் மேலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா லாஸ்ட் நம்பர் தான் மேலே காட்டும். ஸோ இதுக்கு போல் ரிவர்ஸில் கோடு போட்டீங்க. ஸோ இந்த இடத்துல போட்டுனா இங்கே என்ன எழுதிக்கலாம், அதே எழுதிடும் 1 × 2 power -1. ஸோ 0 × 2 power -2. ஸோ இதே சேம் தான், இதே தான் மைனஸில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 1 × 2 power -3. ஸோ 1 × 2 power -4. ஏன் அதை நான் டிவிஷன் மெத்தட் தான் சொல்கிறேன்னா, 2 power -1 என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். -1. 2 power -1ஓட வேல்யூ என்ன? டூ பவர் -1 +1 மாற்றினா என்ன பண்ணா? சந்தியா சொல்லுங்க, 2 power -1ஓட வேல்யூ என்ன? 0.5. 0 இல்லையே. சந்தியா சொல்லுங்க. தெரியலங்க சார். தெரியலையா? 1/2ன்னு வருதுன்னா அது என்ன எழுதலாம்? 2 power -1. ஸோ ஒரு டிவிஷன் கீழே ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்க. அதாவது நீங்கள் மேக்ஸ் கால்குலேஷன்லாம் போட்டுருவீங்க ப்ராக்டிக்கலில். ஸோ 10 power -10ன்னு எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கி. 1/, ஸோ ஏதோ ஒன்று 10 power -10ன்னு இருக்கும். இந்த கீழே உள்ளதை மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? 10 power +10 ஆகுமா? வேணாவும். டிவிஷன் கீழே உள்ள நம்பரை மேலே கொண்டு போனோம்னா ப்ளஸ் ஆகும், அந்த சைன் மாறும். இல்லை கீழே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா மேலே போகும்போது மைனஸ் ஆகும். ஸோ அதான் 2 power -1 இருக்கு. அப்போ 2 power -1 / 1ன்னு அர்த்தம், கீழே எதுவுமே இல்லை. ஸோ இந்த 2 power -1 கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ கீழே கொண்டு வந்தால் 2 power +1. ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ எழுதுங்க. அப்போ 1/2. 2 power 1ஓட வேல்யூ 2 தான். ஸோ 1 × 1/2. ஸோ அப்போ 1 × 0.5ன்னு வரும். ஸோ எப்படி வந்ததுக்காக சொல்கிறேன். ஸோ 0 × ஸோ 2 power 2 இதே மாதிரி மாற்றினா என்ன வரும்? 1/2 2 power +2வா? ஸோ 2 power +2 என்னது? 2 power 2 வந்து 4. ஸோ அப்போ 1/4 வரும். ஸோ 0 × 1/4 வந்து 0.25. ஸோ நீங்கள் நிறையா சால்வ் பண்ணால் இது உங்களுக்கு அப்படியே டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஸோ அடுத்து 1/2 power 3. ஸோ -3 கீழே வந்தால் 2 power +3. ஸோ 2 power 3ஓட வேல்யூ என்னது? 8. ஸோ 1/8 போட்டோம்னா 0.125 வரும். இதில் என்ன பாதி? ஸோ 0 × 0.125. ஸோ 25ல் பாதி, அதாவது என்னென்னா அரை. ஸோ 0.5ங்கிறது அரை. ஸோ அரையில் பாதி இது வந்து 1/4. ஸோ இதுலேயும் பாதி தான் இது. 0.25ல் பாதி 125. ஸோ நெக்ஸ்ட்டில் போட்டிங்கன்னா 2 power 4. ஸோ 2 power போட்டிங்கன்னா இதுலேயும் 4 பாதி தான் வரும். ஸோ அதான் எங்களோட வேல்யூ. ஸோ 2 power -1ங்கிறது 0.5. ஸோ 1 × 2 power -1 அந்த 0.5 அப்படியே எழுதிட்டோம். ஸோ இங்கே 0, 0ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 0. ஸோ 1 × 2 power -3. ஸோ -3ங்கும் போது 0.125. ஸோ 2 power -4 வரும்போது 0.0624. அதாவது இதில் பாதி 125 இல்லை முழு என்ன கூட வச்சிங்க. 125ல் பாதி 62.5.
ஸோ அதான் 0.625. ஸோ இது எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதனோட ஆன்சர் தான் என்னென்னா அந்த பாயிண்ட் ஃப்ராக்ஷனோடைய ஆன்சர். ஸோ 0.86875. ஸோ இதுதான் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இதே சேம் தான் அடுத்து டெசிமலுக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணோம்னா 2 power -1 -2 -3 யூஸ் பண்ணோம். இங்கே என்ன 8 power -1 8 power -2. ஸோ அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம் 8 power -1 என்ன பண்ணுறோம் 1/8. ஸோ 1/8ஓட வேல்யூ போட்டிங்கன்னா 0.025 வரும். ஸோ 8 power -2. ஸோ அதை யூஸ் பண்ணால் இந்த வேல்யூ. ஸோ அதால் மல்டிப்ளை பண்ணோம் 2 இன்ட்டு ஸோ 0.5 வரும். ஸோ அதால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதை இதே மாதிரி நீங்கள் போட்டுங்க. நான் கீழே கால்குலேஷன் போட்ட மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் போட்டுங்க. ஸோ டைம் ஆச்சு, கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடுறேன். அதே மெத்தட் யூஸ் பண்ணிங்க அந்த பாயிண்ட் ஃப்ராக்ஷன் வந்துடும். ஸோ அதே தான் இதுக்கு 16க்கும். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணோம் t இன்ட்டு 16 power -1. ஸோ இதுக்கு இப்படி போடணும்னா இப்படியே போட்டுங்க, முன்னே போட்ட மாதிரி போட்டுங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட இப்படி போட்டுக்கலாம். ஸோ d இன்ட்டு 16 power -1 4 இன்ட்டு 16 power -2. இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கூட எழுதிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் டியை வந்து 13 மாற்றிக்கலாம். ஸோ 13 இன்ட்டு 1/16. இப்போதைக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கூட போட்டுங்க 4 இன்ட்டு 1/16². ஸோ இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ அதனுடைய வேல்யூ உங்களுக்கு வரும். ஸோ பண்ணும்போது இந்த ஃபைனலாக அந்த ஆன்சர் வருது. ஸோ இந்த ஃப்ராக்ஷன்லாம் ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப் போட்டால் கூட போதும். 2 நம்பர்னால் அப்படியே மாற்றிக்கலாம். மாற்றினீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ உங்களுக்கு க்ளோஸ் செய்து கன்வெர்ட் ஆகிக்கும். இதில் ஏதாவது இருக்கா 6 மெத்தடில்? அடுத்த மெத்தட் வேண்டாம், எல்லா மெத்தடும் ஒன்றா சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த நம்பரை அந்த நம்பரால் கன்வெர்ட் பண்ணுறது, திரும்ப அந்த நம்பர் ரிவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுறது. நீங்கள் வேணா கூட உங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்கிறேன். உங்கள் மொபைல் நம்பர் எழுதிங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பரில் ஃபஸ்ட்டு 5 நம்பர் எழுதிங்க. உதாரணத்துக்கு 984ன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு 3 நம்பருக்கு அப்புறம் வர்றதை இது டிஜிட்டாக வச்சுங்க. ஸோ 52ன்னு வச்சுங்க. உங்களோட மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு 5 டிஜிட் எழுதிட்டு 3 நம்பருக்கு அப்புறம் ஒரு புள்ளி வச்சிங்க. ஸோ இது வந்து டெசிமல் நம்பர். ஸோ இந்த நம்பரை என்ன பண்ணுறீங்க பைனரியாக கன்வெர்ட் பண்ணுங்க. இதுதான் ஹோம்ஒர்க்கு. உங்களோட மொபைல் நம்பரை கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ அதையே ஆக்டலாகவும் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதே ஹெக்ஸா டெசிமலாகவும் கன்வெர்ட் பண்ணோம். இது ஒன்று வச்சிங்க. திரும்ப என்ன பண்ணோம் இதை எதாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா, திரும்ப ரிவர்ஸ் ப்ராசஸ். திரும்ப இந்த நம்பரை அகைன் இந்த நம்பரை கன்வெர்ட் பண்ணுங்க. ஆன்சர் இதே தான் வரும். ஸோ அந்த ப்ராசஸும் கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு ஹோம்ஒர்க்கை வச்சிங்க. ரெண்டாவது ஹோம்ஒர்க் என்ன, உங்கள் மொபைல் நம்பரில் மீதி 5 நம்பர் இருக்குல்ல, லாஸ்ட்டு 5 நம்பர் இதே மாதிரி எழுதிட்டு அதை பைனரி ஆக்டல் ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இதை நிறையா ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? ஓகேங்க சார். இந்த எக்ஸாம் பேட்டர்ன்னு சொல்லிடுறேன். இந்த லிங்கில் போனீங்கன்னா அதில் எல்லா கொஸ்டின் இருக்குது. நேற்று கூட அந்த ஓல்டு கொஸ்டின்லாம் டவுன்லோட் பண்ணி போட்டிருங்க. அதில் வெப்சைட் வளர்ந்ததே நீங்கள் போய் புதுசாக டவுன்லோட் பண்ணாண்டா இதில் கூட இருக்குது எல்லாமே. இப்போ லாஸ்ட் 2021 எடுத்துட்டோம்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. ஸோ 3 hour எக்ஸாமினேஷன். உங்களுக்கு 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8:30க்கே உள்ளே இருக்கணும். 8:30க்கே போகும்போது வெரிஃபை பண்ணுவாங்க.
உங்கள் ஃபோட்டோ எடுப்பாங்க, ஃபிங்கர் பிரிண்டில் வைப்பாங்க. ஆன்லைன் எக்ஸாம் தான், கம்ப்யூட்டரில் தான் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ 8:30 உள்ள உட்காந்துட்டுனா 8:40 8:50 உங்கள் சிஸ்டம் ஆன் ஆயிரும். நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து உள்ளே போயிடலாம். 9 மணிக்கு தான் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் பார்த்தோம்னா டோட்டலாக 60 கொஸ்டின் இருக்கும். 60 கொஸ்டினுக்கு 100 மார்க்கு. ஸோ 3 மணி நேரம் எக்ஸாம். ஸோ இதில் பார்த்தோன்னா செக்ஷன் ஏ பி சின்னு 3 இருக்குது. ஸோ செக்ஷன் ஏவில் பார்த்தோம்னா டோட்டலாக 30 கொஸ்டின். ஸோ அந்த 30 கொஸ்டினை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள அந்த மொதல் 10 கொஸ்டினுக்கு பார்த்தோம்னா 1 மார்க்கு. ஸோ 11லேருந்து 30 வரைக்கும் உள்ள அந்த அடுத்த 20 கொஸ்டினுக்கு பார்த்தோம்னா 2 மார்க்கு. ஸோ செக்ஷன் ஏவிலே மொத்தமாக 50 மார்க்கு. செக்ஷன் ஏவுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிங்க. செக்ஷன் ஏவுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் மார்க். பாருங்க, செக்ஷன் ஏ எம்சிக்கு ராங் ஆன்சர் இன் ஏ நெகட்டிவ் மார்க். ஸோ ஒரு கொஸ்டின் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா 1/3 மார்க் நெகட்டிவ் ஆயிரும். ஸோ 1 மார்க்கில் 2 மார்க்கில் ஒரு கொஸ்டின் ரைட்னா 2/3 மார்க் வந்து ரிடக்ஷன் பண்ணிடுவாங்க. அதாவது 0.3. ஒரு கொஸ்டின் ரைட்டாக எழுதுனீங்கன்னா 1 மார்க் வரும். அதே ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்கன்னா 0.3 மார்க் மைனஸில் போயிடும். ஸோ இது வந்து செக்ஷன் ஏவுக்கு மட்டும்தான். செக்ஷன் ஏவில் மட்டும் நமக்கு நல்லா ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லலாம். ஆன்சரே தெரியல அப்படின்னா செக்ஷன் ஏவில் நம்ம அட்டன் பண்ணாத விட்டு வரதான் பெஸ்ட்டு. செக்ஷன் பி சிக்கு அப்படி கிடையாது. செக்ஷன் பிலையும் பார்த்தோம்னா அதே எம்சிக்கு கொஸ்டின் தான். இதுக்கு செக்ஷன் பிக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. செக்ஷன் பிக்கும் சிக்கும் நோ நெகட்டிவ் மார்க். ஸோ செக்ஷன் பியில் என்ன பண்ணலான்னா நீங்கள் தெரியலனாலும் ஏதோ ஒரு ஆன்சர் எழுதிட்டு வந்துடலாம். ஸோ செக்ஷன் பியில் பார்த்தோன்னா 10 கொஸ்டின் தான். ஸோ 31லேருந்து 40 வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. ஸோ டோட்டலாக 20 மார்க்கு. ஸோ இதில் தெரிஞ்சாலும் எழுதலாம், தெரியலனாலும் மல்டிபிள் சாய்ஸ் தான். ஸோ தெரிஞ்ச ஆன்சரை போட்டலாம். இப்போ ஆனால் பார்ட் எவ்வளோ தெரியலனா அதை பண்ணக்கூடாது. ஸோ பார்ட் சியில் பார்த்தோம்னா நியூமெரிக்கல் ஆன்சர். ஸோ கோடிட்ட இடங்களே நிரப்பகன்னு நீங்கள் தமிழில் எழுதியிருப்பீங்க. ஸோ இதில் எந்த ஆன்சருமே இருக்காது. கொஸ்டின் இருக்கும், டேஸ் இருக்கும், ஆன்சர்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஆன்சரை டைப் பண்ணணும். செக்ஷன் சியில் 20 கொஸ்டின் எழுதுனதில் 20 கொஸ்டினுக்கு நீங்களே தான் ஆன்சரை டைப் பண்ணோம். அதில் எந்த ஆன்சருமே இருக்காது. கொஸ்டின்னு போட்டு டேஷ் போட்டுருவாங்க, அதில் ஆன்சரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 41லேருந்து 60 வரைக்கும் உள்ள கொஸ்டினுக்கு பார்த்தோம்னா அங்கே 2 மார்க்கு. ஸோ அடுத்தது 41லேருந்து 50 வரைக்கும் உள்ள கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. 41லேருந்து 50 வரைக்கும் 1 மார்க்கு. ஸோ 51லேருந்து 60 வரைக்கும் உள்ள கொஸ்டின் 2 மார்க். ஸோ டோட்டலாக 30 மார்க்கு. ஸோ லாஸ்ட்டு 10 கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. ஃபஸ்ட்டு 10 கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க். ஸோ இதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது, 4 ஆன்சரும் கிடையாது. ஸோ கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் என்னன்னு தோணுதோ அதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிட்டு வர வேண்டியதான். ஸோ அதான் 3 செக்ஷனுமே பார்த்தா டிஃப்ரெண்டானது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ அதில் நிறையா மாடல் கொஸ்டின்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், 2 மார்க் கொஸ்டின்னா கொஞ்சம் அதோட ஹார்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் கொஸ்டின் இருக்கும். டெய்லியும் ஒரு 5 to 10 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். மொத்தம் 100 கொஸ்டின் தான். எல்லாம் பாருங்கள் மாடல் கொஸ்டின்லாம். ஸோ ஒவ்வொரு டாபிக் எடுத்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. இல்லை நீங்களே செமினார் கூட எடுங்க. ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு செமினார் எடுத்தீங்கன்னா இன்னும் நிறையா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சொல்லும்போது உங்களுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டாப்பிக் எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின் எடுத்து டெஸ்ட்டு கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கணும்னா சொல்லுங்கள், நான் அந்த கொஸ்டின்லாம் காப்பி பண்ணி கூகுள் ஃபார்மில் வச்சு கூட நான் போடுறேன். ஸோ இந்த லாஜிக் கேட்டு இதெல்லாம் விட்டுருங்க, அதை நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துடுறேன். உங்களுக்கு சிலபஸ் ஏற்கனவே நடத்தினது உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது வரைக்கும் படிக்காத டாப்பிக்கு அதை வந்து இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம். அந்த 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 கொஸ்டின்லாம் விட்டுருங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஏற்கனவே படித்த டாப்பிக்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா?
ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எஸ் ஓகேங்க சார். சரி, ஓகே. பண்ணுங்க. நான் கொடுத்த ஹோம் ஒர்க்கை சால்வ் பண்ணுங்க. ஒரு 1/2 hour உட்காந்திங்கன்னா போதும். நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஸோ மற்ற டாப்பிக்லாம் நீங்கள் படிங்க. நீங்கள் ஓகே ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் படித்த டாப்பிக்லாம் மதியம் ஃப்ரீ டைமில் எல்லாம் படிங்க. ஒவ்வொரு டாபிக் எடுத்து நீங்களாக கூட கிளாஸ் எடுத்துங்க. உங்கள் 2 பேர்த்துக்குள்ள நீங்கள் கூகுள் மீட்டில் கனெக்ட் பண்ணி கூட எடுங்க. நீங்கள் ஒரு டாபிக் எடுங்க, அவங்க ஒரு டாபிக் எடுக்கட்டும். ஸோ நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கும் தரவாயிரும், அதை கவனிக்கும் போது அவங்களுக்கும் தரவாயிரும். ஸோ குரூப் டிஸ்கஷன் மாதிரி படிச்சீங்கன்னா இன்னும் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்குது, இந்த டாபிக் ஒன்றுமே புரியலைன்னா அந்த டாப்பிக்கெலாம் விட்டுருங்க. அதில் வர்ற கொஸ்டினை அட்டன் பண்ணாதீங்க. ஸோ பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே பார்ட் பிசியில் அது நீங்கள் ஏதாவது தெரிஞ்சதை எழுதி வச்சுட்டு வந்துடுங்க. சரி, ஓகே. எனக்கு டைம் ஆச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.